small growth near my thyroid. Can I do surgery or took medicine enough? மருந்து எடுத்தா போதுமான்னு கேக்குறீங்களா? 28/1/2003 28/1/2003 இந்த கோச்சார் அமைப்பும் 6-8ஆம் அமைப்பும் இல்லைன்னா பாபத்துவ செவ்வாய் வந்தா சர்ஜரி பண்ணுவாருங்க. பார்க்கலாம். 11:17 AM கோலாலம்பூர். விருச்சகம். ஓகே, இந்த இடத்துல ஏன் இந்த விஷயம் நடக்குது? சரி, 28 ஜனவரி டேட்லாம் கட்டப்பட்டோம். 28 ஜனவரி 11:17 AM கேரள பிறந்திருக்கிறீங்க. அப்பா, லக்னம் வலுத்திருக்கக்கூடிய, லக்னாதிபதி வலுத்திருக்கக்கூடிய, ராசி லக்னம் எல்லாம் அப்படி தகன்னு இருக்கக்கூடிய ஜாதகம் தான். அப்ப ஆயுள் அமைப்புகள்ல பெரிய பயம் எல்லாம் தேவையில்ல. இந்த இடத்துல இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய், சந்திரன் சுக்கிர தசையில சூரியன் நடந்துகிட்டு இருக்காரா? சுக்கிர தசையில சூரியன் நடந்துகிட்டு இருக்காரு. சுக்கிர தசையில சூரியன், சுக்கிர தசையே 8ஆம் அதிபதி தசை இல்லாமா தொடரும். நீங்க மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி. லக்னாதிபதி உச்சனாக இருக்கிற பட்சத்துல பெரிய நெகட்டிவ் எல்லாம் இருக்காதுமா. ஆனா சுக்கிர தசை உங்களுக்கு கடுமையான அமைப்புகள்ல சில தன்மை செய்யும். ஆனா இதுல என்ன தெரியுங்களா? தீரும். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால தீர்ப்பாரு. இது ஒரு ஸ்பெஷல். உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சே ஒரு கிளாஸ் நடத்தலாம். சரி, இந்த இடத்துல இப்ப சுக்கிர தசை தொடங்கின ஒரு அமைப்புகள்ல இருந்து 2022 இருந்தே வில்லங்க வந்தாங்க. எல்லாரும் சுக்கிர தசை ஓஹோ ஆஹா நல்லா அப்படி இருக்கும் இப்படி இருப்போம்னு இருப்பாங்க. சுக்கிர தசை வந்தது தாங்க தெரியும். போட்டு துவைக்குதுங்க 2023 இருந்து. நீங்க சுக்கிர தசையில சுயபுக்தி. இப்ப சுக்கிர தசையில ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லக்னாதிபதியினுடைய பார்வையில் இருக்காருன்றதுனால இந்த அமைப்பு முழுமையா குணமடையும். ஓகேங்களா? அப்ப முழுமையா இம்மிடியேட்டா முடியணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? சர்ஜரி மாதிரி வர்றதுக்கு இங்க செவ்வாய் எல்லாம் இல்லைங்க. அப்ப சர்ஜரி மாதிரி விஷயம் வருமானா இல்ல. நீங்க மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதிலே குணமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா ஏப்ரலுக்கு பிறகு சுக்கிர தசையில சூரியன் புக்தி ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு வருதுங்க. இந்த வரக்கூடிய சித்திரை புத்தாண்டுல இருந்து உங்களுடைய நோய் ஒரு கட்டுக்குள்ள வந்து நிரந்தரமா குணமடையும். அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வையில இருக்கிறாரு, செவ்வாயுடைய இணைவுல இருக்காரு, சந்திரனுடைய அமைப்புகள்ல இருக்காருன்றதெல்லாம் ஒரு வகையில நல்லதுங்க. இந்த அமைப்புகள் பிற்பகுதியில நல்ல தன்மையை செஞ்சாகணும்ன்றனால இதே சுக்கிரன் பிற்பகுதியில ஆதிபத்திய ரீதியில கடன் அமைப்புகளை கொடுப்பாரு. இப்ப கேரள விட்டு வெளியில நகர்த்துற வேலையை கொடுப்பாரு. இதெல்லாம் செஞ்சாலும் கூட நல்ல திருமண வாழ்க்கையும் கொடுத்தே ஆவாரு. கவலைப்பட தேவையில்லைங்க. இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். சரிங்களா?